ஹாய் மக்களே, நான் உங்கள் செவிலி ஷர்மி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாய் கடித்து விட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றின ஒரு காணொளி. எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் பிளஸ் கடித்த பிறகு வீட்டில் தாமதமாக இருக்கக்கூடாது என்பதற்காகவும் இந்த அவேர்னஸ் வீடியோவை எடுத்திருக்கேன். முக்கியமா ஒரு சிலர் கண்டிப்பா உங்க வீட்டிலேயே நிறைய பேருக்கு நாய் கடிச்சிருக்கலாம், இல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நாய்க்கடி ஏற்பட்டிருக்கலாம். கண்டிப்பா ஒரு அனுபவம் இருந்திருக்கும், அல்லது நாய் கடித்த பிறகு தடுப்பூசி போட்ட அனுபவம் ஒரு சில குடும்பத்தில் இருந்திருக்கும். முக்கியமாக இந்த காணொளியானது இன்னும் இதனை பற்றி விரிவாக சொல்வதற்காக எடுக்கப்பட்டிருக்கிறது. நாய் கடித்துவிட்டால் கொஞ்சமும் பதறக்கூடாது. கடித்த இடத்தினை நன்றாக குழாய் தண்ணீரில் கழுவ வேண்டும். கழுவி விட்டு உடனே அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். உங்கள் வீட்டிலிருந்து அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனை அல்லது மருத்துவக் கல்லூரி எங்கு சென்றாலும் இந்த நாய்க்கடிக்கான ஒரு தடுப்பூசி இன்ஜெக்ஷன் ஏஆர்வி என சொல்லப்படும். ஏஆர்வி என்றால் ஆன்டி ரேபிஸ் வைரஸ். இந்த வேக்சின் நமது அரசாங்கம் இலவசமாக எல்லா மருத்துவமனையிலும் இருப்பு வைத்திருக்கிறது. எந்த நேரத்தில் நீங்கள் சென்றாலும் நாய்க்கடி மருந்து உங்களுக்கு செலுத்தப்படும். தயவு கூர்ந்து கடித்தவர்கள், அதாவது நாய்கிட்ட இருந்து கடி வாங்கினவர்கள் வீட்டில் தாமதமாக இருந்து விடாமல் அப்பொழுதே உடனே சென்று மருத்துவமனையில் இன்ஜெக்ஷன் ஏஆர்வி எனப்படும் நாய்க்கடி தடுப்பூசியை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். முக்கியமா இதை எதுக்காக நாங்க இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, ரேபிஸ் என்ற நோய் வந்து விட்டால் நீங்கள் நாய் கடித்த பிறகு டிடிஓ, ஏஆர்வியோ அல்லது இம்யூனோகுளோபுலின் வேக்சின் போடாமல் இருந்து விட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த நாய்க்கு ரேபிஸ் தொற்று இருந்து உங்களை கடித்திருந்தால் உங்களுக்கும் ரேபிஸ் என்கிற நோய் வரக்கூடும். இந்த நோய் வந்ததுக்கு அப்புறமாக குணப்படுத்த முடியாது. இதற்கான குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதனுடைய இறுதியானது மரணம் மட்டுமே. அதனால் இந்த ஏஆர்வி என்ற மருந்து எல்லா மருத்துவமனையிலும் இலவசமாக அரசாங்கம் வழங்குகிறது. இதனை அலட்சியமாக நினைக்காமல் நாய்கிட்ட இருந்து கடி வாங்கியவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று இன்ஜெக்ஷன் ஏஆர்வி எனப்படும் மருந்தை நீங்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதிலேயே நிலை இருக்கிறது. முதல் நிலை, இரண்டாவது நிலை, மூன்றாவது நிலை. இதில் முதல் நிலை, இரண்டாவது நிலைக்கு இன்ஜெக்ஷன் டிடி மற்றும் ஏஆர்வி மட்டுமே செலுத்துவார்கள். சிறிதளவு ரத்தம் வந்திருந்தாலோ அல்லது நன்றாக கடித்திருந்தாலோ சிறிதளவு ரத்தம் வந்திருந்தால் கூட அது நிலை மூன்றாவது என கருதப்படும். இந்த நிலை மூன்றாவதற்கு இன்ஜெக்ஷன் ஏஆர்வி, டிடி மற்றும் இம்யூனோகுளோபுலின் எனப்படும் மருந்தையும் செலுத்துவார்கள். இதற்கு நீங்கள் அனுமதி அட்மிஷன் ஆகிதான் இந்த மருந்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொண்டு ஒன் டே நீங்கள் மருத்துவமனையில் அப்சர்வேஷன் இருந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவீர்கள். முக்கியமாக இந்த மருந்தினை சிறிதளவும் அலட்சியப்படுத்தாதீர்கள். நாய்க்கடி தானே சரியாயிடும் என்று வீட்டில் இருந்து விடாதீர்கள். இந்த காணொளி அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்த்து ஒரு சிலருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு கடித்து லேட் பண்ணாமல் நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு வர வேண்டும். நாய்க்கடி ஏற்படாமல் இருப்பதற்கு முக்கியமாக நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். இருசக்கர வாகனத்தில் சென்றாலோ அல்லது நடந்து செல்லும் பொழுது நாயினை பார்க்கும்போதே ஓரளவுக்கு நாம் இந்த அவேர்னஸோடு இருக்க வேண்டும். அதாவது தெருநாய்க்களிடம் இருந்து நமது கிட்டே வருகிறது என்றால் நாம் ஓரளவுக்கு அதிலிருந்து சற்று நகர்ந்து எச்சரிக்கையாக இருந்துக்க வேண்டும். ஏனால் அமைதியாக கூட பின்னாடி இருந்து காலை கடித்துவிடும். இந்த மாதிரி நிறைய பேர் கடி வாங்கியவர்கள் அனைவரிடமும் நாம் எப்படி கடிச்சது என்று கேட்டால் அவர்கள்கிட்ட இருந்து ஒரே பதில் தான் வரும். நான் அமைதியாக போயிட்டே இருந்தேன், நாய் பின்னாடி எனக்கு தெரியாமல் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம நடந்து போகும்போது ஒரு நாய் வருதுன்றதை பார்த்த உடனே நாம் விலகி சென்று நடக்க வேண்டும். இது நாய் கடியிலேருந்து நாம் ஓரளவுக்கு நம்ம தற்காத்து கொள்ளலாம். மற்றும் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் தானே, அதற்கு வேக்சின் போடுகிறோம், அது கடிச்சதுன்னா நம்ம வேக்சின் போட்டுக்கொள்ள வேண்டாம் என்ற தவறான எண்ணம் இருந்தால் நிறுத்தி விடுங்கள். வீட்டில் வளர்த்தாலோ அல்லது தெருவில் இருந்த நாய் எது கடித்தாலுமே நீங்கள் நாய்க்கடி மருந்தை போட்டுதான் ஆக வேண்டும். முக்கியமாக நாய் மட்டும் கடித்தால் நாய்க்கடி மருந்து இருக்குது. மற்றும்
வேறு விலங்குகள் கடித்தால் என்ன மருந்து போடுவார்கள் என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். இப்போ வரைக்கும் நமது மருத்துவமனையில் ஏஆர்வி என்ற நாய்க்கடி மருந்து பூனை கடித்தாலோ அல்லது எலி கடித்தாலோ இல்லை குரங்கு அல்லது ஒரு சில விலங்குகள் கடித்தாலோ இந்த நாய்க்கடி மருந்தை தான் செலுத்துகின்றனர். ஏனால் அந்த விலங்குகளுக்கும் ரேபிஸ் என்ற வைரஸ் இருந்து நம் மனிதர்களை கடித்தால் மனிதர்களுக்கும் ரேபிஸ் எனப்படும் அந்த நோய் வந்துவிடும். அதனால் இந்த விலங்குகள் கடித்து வந்தாலும் அவர்களுக்கும் இந்த நாய்க்கடி மருந்தை மட்டுமே நாங்கள் செலுத்துகின்றோம். ஆதலால் முக்கியமாக நாய்க்கடிதானே என்று எல்லாரும் எண்ணி அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். நாய்க்கடி ரேபிஸ் என்ற நோய் வந்துவிட்டால் உயிருக்கு ஆபத்தான நிலையும் உயிரிழப்பும் மட்டுமே ஏற்படும். ஆதலால் முன்கூட்டியே இதற்கான தடுப்பூசியை எடுத்து நமது உடல் நலத்தை பேணி காத்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதுபோல உடல் நலம் சார்ந்த வீடியோக்கள் உங்களுக்கு பார்க்க வேண்டும் என்றால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ள வேண்டும். Thank you.